ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சுட சுட ஹெல்த்தியான கீரை கூட்டு எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். பிள்ளைங்களுக்கு நம்ம கீரை இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுனால ரொம்ப ஹெல்த்தி. கீரை கூட்டை இப்படி ஒரு தடவை செஞ்சுதான் பாருங்க. சாப்பிடாத பிள்ளைங்க கூட கீரையை வாங்கி கேட்டு ருசிச்சு திரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. சோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பவுமே கீரை குழம்பதான் சாப்பிடுவோம். சோ இது நான் ஹோட்டல்ல பார்க்கும்போது இந்த கீரை கூட்டு ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. So இப்படி ஒரு வாட்டி நம்ம வீட்டுல ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே எந்த அளவுக்கு டேஸ்டா வருதுன்னு பார்த்தோம். சூப்பரா வந்திருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கீரை கூட்டு எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன். அரை கப்பு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டும் நல்லா வாஷ் பண்ணிட்டு பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு குக்கர்ல ஒரு 3 விசில் போட்டு இறக்கிக்கணும். நம்ம இதை குக்கர்ல 3 விசில் வந்த பிறகு பருப்பை இறக்கிட்டு மத்து போட்டு இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அதுக்குள்ளே கீரையை வந்து நல்லா அலசிட்டு குட்டி குட்டியா இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி அலசி ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு நான் வடகம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வடகம் இல்லைன்னா கடுகு வேணா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, உங்க இஷ்டம் தான். கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. ஸோ கடுகு, சீரகம் இல்லை வடகம் எது வேணாலும் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் போட்டு நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சோம்பு கொஞ்சம் லைட்டா போட்டிருக்கேன். வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் 6 பீஸ், 4 காஞ்ச மிளகாய், அதுல ஒரு 3 பூண்டை தட்டி போட்டுட்டு கீரையை அதுல போட்டு நல்லா வதக்கி விடணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடுங்க. கீரை இந்த மாதிரி வதக்கி வந்த டைம்ல நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பை வந்து அதுல போட்டு இறக்குங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரம் தேவைன்னா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அந்த கூட்டுக்கு ஏத்த மாதிரி சால்ட் நம்மளுக்கு எவ்வளவு தேவை, நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்மளுக்கு தேவையா பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட உப்பு கூட போட்டுக்கணும். ஸோ 1.5 ஸ்பூன் போட்டிருக்கு. கூட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சால்ட் போட்டுக்கணும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சுட சுட கீரை கூட்டு நம்மளுக்கு ரெடி. இப்போ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீரை கூட்டை இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி தான் பாருங்க. சாப்பிடாத பிள்ளைங்க கூட கண்டிப்பா கேட்டு ருசிச்சு வாங்கி சாப்பிடுவாங்க. கீரை கூட்டோட உருளைக்கிழங்கு தொக்கு பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இதே மாதிரி எப்பவுமே சப்போர்ட் கொடுத்துட்டே வாங்க. உங்க சப்போர்ட்னாலதான் நான் மேலும் மேலும் வீடியோஸ் போட்டுட்டு வருவேன். சேனல்ல இது வரைக்கும் ஒரு 126 ஃபுட் ரெசிபி போட்டிருப்பேன், பார்த்துட்டே வாங்க. இதே மாதிரி எப்பவுமே சப்போர்ட் கொடுத்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பியூட்டிஷியன் சம்பந்தப்பட்ட டிப்ஸ், சாரி ப்ளீட்டிங் எல்லாமே போடுறேன். என் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க சப்போர்ட் இது வரைக்கும் வந்திருக்கும். ஸோ கீரை கூட்டு வித் உருளைக்கிழங்கு தொக்கு எப்படி இருக்கு பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இதை பார்த்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.